ஷேய் பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு கைலாசத்துலேருந்து கைலாங்கிரியிலேருந்து கணக்கு போடுவாங்க. நல்லா கேட்டுக்கோப்பா. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. ஏப்பா, கடவுள் எங்கே உட்காந்துருக்காரு? நீதிமான் கண்ணு தெரியுமா இல்லையா? கண்ணு தெரியுமா இல்லையாப்பா? வழக்கு எங்கே ஆடுது? வழக்கு எங்கே ஓடுது? வழக்கு எங்கே ஏற்றிருக்காரு? வழக்கு எங்கே ஆடுதாரு தெரியுமா இல்லையா? நீ வச்ச நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுதாரு. அப்போ என்ன அர்த்தம்? பூமியில் நான் இறங்கிட்டேன், கண்ணு தெரியலையான்னு ஒரு கேள்வி கேட்காரு. சர்ச்சையை பூரா கோர்ட்டாரு பூரா ஆணுக்கு பெண்ணுக்கும் கைலாசத்தில் நான் நீதிமான் நடத்தி கொண்டே இருக்கேன். நீதிபதியாக சர்ச்சையாக நான் கணக்கு எழுதுவேன். கோர்ட்டாக நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். கோர்ட்டு உலக நாடு கோர்ட்டு கைலாசம் தான். புரியுதா? கணக்காக விடுதார். அப்போ என்ன அர்த்தம்? எப்பா, திருச்செந்தூர் எல்லா கணக்கும் முடிச்சிட்டாரு. நீ பழையபடி நீதிபதி சர்ச்சை அங்கே எதுக்கு போய் சாமி கும்பிடுதா? அங்கே எதுக்கு கையெடுக்க? கடவுள் எங்கே இருக்காரு? கடவுள் எங்கே இருக்காரு? அப்போ உனக்கு தெரியலையா? ஜட்ஜி கோர்ட்டாருக்கு தெரியலையா ஆக்ஷனில் இந்த கிடக்க? அப்போ நான் உட்கார்ந்துருக்கேன், உனக்கு தெரியலையாடா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கார். ஜட்ஜியை கேட்கார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜட்ஜியை கேள்வி கேட்கார். ஏன் வழக்கறிஞர் உனக்கு ரிப்போர்ட் கொடுக்கலையா? தெக்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்ற கோர்ட்டோ சிலிபுத்திரி நீதிமன்ற கோர்ட்டோ கொடுக்கலையா? நீதிமான் உட்காந்துருக்காரு, நீதி அரசராக உட்காந்துருக்காரு, நீதித்துறையாக உட்காந்துருக்காரு, நீதிபதி ஜட்ஜி நீதிமானாக உட்காந்துருக்காரு. தெரியுமா தெரியாதாப்பா? ஆக்ஷண்டு இப்போ இன்னும் நடக்கும். இன்னும் வழக்கு ஆடக்கூடாது, வழக்கு ஓடக்கூடாதுங்காரு. தப்பு, தப்புக்கு மேலே தப்பு. ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி கொடுத்தானா கொடுக்கலையா? அந்த கேள்வி அந்த நேரம் வானரப்பட உள்ள வரையில் பயங்கரமான சிக்கல் வரும். சிக்கல் வரும்பா, வராதில்ல. வெரைட்டி கேட்பான். வானரப்பட வெரைட்டி கேட்பான். காவல்துறையிலேருந்து சிபி ரிப்போர்ட், சிஐடி ரிப்போர்ட், உளவுத்துறை எல்லா அதிகாரியும் பிடிச்சி கேட்பான். கடவுள் கணக்கு விட்டுருக்காரு, நீ ஏன் கணக்கு எடுத்தியா எடுக்கலையா? வானரப்படைக்கு தான் இவர் தான் கொடுக்க முடியும். வேறு அரசியல்வாதியா நீதிமன்ற கோர்ட்டா நீ நடத்துகிற கொடுக்க முடியாது. கடவுள் தான் கொடுக்க முடியும். வானரப்பட வருத டயத்தில் கைலாசத்துலேருந்து நடந்து போட்ட கணக்கை, எவ்வளோ கணக்கு போட்ட கணக்கு, அந்த கணக்கை தோண்டி எடுப்பான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. பார்வதியம்மா பேசுகிறேன். எப்பா, எல்லா கணக்கும் முடிச்சு வராரு. பாத்தியா பார்க்கலையாப்பா? ஜட்ஜி கோர்ட்டார் புறம் பாத்தியா பார்க்கலையா? நீ நடத்துத அரசியல்வாதியை வச்சு நீ நடத்திக்கிட்டு இருக்க. அரசியல்வாதி தப்புக்கு மேலே தப்பு பண்ணி பூமியை அழித்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். புரியுதா? ஜனநாயகம்னு என்ன அர்த்தம்? ஜனநாயகம்னா என்ன அர்த்தம்ங்கிற அந்த கேள்வி இப்போ போடுவார். அந்த கணக்கு கேள்வி கேட்பார். அது எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நீதிபதி சர்ச்சை கோர்ட்டார் ஆண் பெண்ணு பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ட்டார். புரியுதா? வாணிட பிறவிக்கு விவசாயம் கொடுத்துருக்கேன், இருக்கிற இடம் ஆடை. புரியுதா? இது 7 செம்மத்து அழிப்பு. 7 செம்மம் அழித்து இப்போ 7 கடைசி கட்டத்தில் பூமி அழித்து வச்சுருக்கான். ரொம்ப அழித்து விரட்டி அழித்து வச்சுருக்கான். கண் கலங்குதாரு. உங்களுக்காக கொஞ்சமாக சிந்தனை வேண்டாமா? சிந்தனை வேண்டாமாப்பா? தெக்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் வழக்காடுது. என்ன காரணம்? ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. கேட்கணுமா வேண்டாமா? மாநிலத்தில் இறங்கிட்டாருப்பா. கேட்கக்கூடிய கணக்கு கொடுக்காரு. அது நீ கேட்கலன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ போய் திருச்செந்தூரில் போய் நான் கும்பிட்டேன், ஆக்சிடென்ட்டில் கிடக்காமனு அது இருக்கக்கூடாது. கடவுள் எங்கே உட்காந்துருக்காரு? உனக்கே தெரியலையா? உனக்கே அறிவுரை வரலையா? உனக்கு அறிவுரை வரலையா? அறிவுரை கொடுக்காருல கடவுள். பூமியில் இறங்கி அறிவுரை கொடுக்காரு. அந்த அறிவுரை கொடுத்து நீங்கள் பார்க்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த கேள்வி கேட்காரு. சரியா? ஆக்சிடென்ட்டில் கிடக்கா இல்லையா? இருக்கா இல்லையாப்பா? திருச்செந்தூர் ஆக்சிடென்ட் நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார் ஆக்சிடென்ட்டாக கிடக்கா இல்லையா? அது என்னைக்கு நடந்தாலும் கணக்கை உள்ளே எடுத்து கணக்கை பார்த்து விட்டுருவார். கணக்கு அவர் உட்கார்ந்து லிங்கத்துலேருந்து உலக நாடு பார்த்துக்கிட்டு இருக்கார். தாய் இந்தியா நாடு மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கார். தமிழ்நாட்டிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். தமிழ்நாட்டில் அடி உழுது, அடிக்கு மேலே அடி உழுது. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாம் உங்களுக்கு தெரியுது. சர்ச்சி கோர்ட்டார் எல்லாம் மாட்டி எல்லாம் தப்பு பண்ணி வச்சுருக்கான். இதுக்கு முற்றுப்புள்ளியை பிடிக்காரு. நம்ம இப்படியே வாய்ச்சிட்டு இப்படியே நம்ம போயிடலாமுன்னு நீங்கள் நினைக்கிய. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருப்பார். எப்படி பிடிக்கணும், எப்படி தோண்டணும், எப்படி கணக்கு எடுக்கணும் பார்ப்பார். புரியுதா? புரிஞ்சுக்கப்பா. பேப்பரை வச்சு ஆடுதான், பேப்பரை விட்டு பூமி அழிக்கான். நான் அந்த கணக்கு நான் விட மாட்டேன். பேப்பருங்கிற கேள்வி அதான் சிட்டி கிராமத்தை அடப்பம்னார்ல, அந்த பேப்பரும் ஜனநாயகம் கேள்வி கேட்பார். 2 கேள்வி கேட்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. படிச்சிருக்கீல்ல, புரிஞ்சுப்பார் உட்காந்து முக்கால்